ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து ஒரு விலாக் வீடியோ தான் இருக்க போகுது. ஸோ நான் வந்து முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன். ஸோ அந்த தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த விலாக் எப்படி போச்சு அப்படிங்கிறதா இருக்க போது குட்டி 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 கிளிப்ஸ் தான் என்னால் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நான் சேலம் போய் வந்து முருகர் கோயிலுக்கு போகிறதுக்காக போயிட்டுருந்த வேலை எடுத்திருந்தது. ஸோ மலைக்கிட்ட வந்து நல்லா வந்து மேகம்லாம் வந்து நல்லா ஒரு நல்ல டார்க்காக வந்து இப்படி இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் அதை லைட்டாக சும்மா எடுத்திருந்தேன். அழகாக இருந்ததுனால அதை கேப்சர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் போகும்போது வந்து ரொம்ப வந்து வெயில் எதுவும் இல்லை. நல்லா வந்து கிளைமேட் வந்து நல்லா சூப்பராக இருந்தது. மழை வர்றல பட் வந்து ரொம்ப இருட்டி இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நான், தங்கச்சி, அம்மா, அப்புறம் என்னோடய அத்தை, நாங்கள் எல்லோரும் 4 பேர் தான் போயிருந்தோம். ஸோ போகிற வழியில் எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக வந்து கிளிப் எடுக்க முடிஞ்ச அளவு வந்து கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். கோயிலுக்குள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அதனால் வந்து நான் தெரியாமல் தான் எடுத்திருந்தேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சேலம் பஸ் ஸ்டாண்ட். இது வந்து சேலம் பஸ் ஸ்டாண்ட்னா மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிடையாது. நான் எங்கள் அத்தை வீட்டில் இருந்து கிளம்பி இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து சேலமோட மெயின் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போகிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த ட்ராவலில் அந்த எடுத்தது. ஸோ பஸ்ஸு வந்து அங்கங்கே பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக தான் இருந்தது. ஒரு 2 hours அல்லது 1.5 hours ஆகிருக்கும் அந்த கோயில் ரீச் பண்ணுறதுக்கு. இங்கே இருந்து நியூ பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஆத்தூர் நாங்கள் போக வேண்டி இருந்தது. அதுக்கு நடுவில் கோயிலில் இறங்கி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் ஆத்தூர் போயிருந்தோம். ஸோ இது வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட், சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் கிளிப்பிங் வந்து எடுத்திருந்தேன். பஸ் வந்து எங்கே போகும் எதுவுமே தெரியாது. நாங்கள் வந்து அங்கங்கே கொஞ்சம் விசாரித்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஏறி போனோம். ஒன் டைம் என்னவோ வந்து அத்தை வந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எங்களுக்கும் தெரியாது பெருசாக. ஸோ அத்தைக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்க சொல்கிற வேலை அப்படியே போயிட்டுருந்தோம். கொஞ்சம் கேட்டு போயிட்டுருந்தோம். ஸோ கொஞ்சம் கிளிப்பிங் வந்து கோயிலுக்கு அப்புறம் உள்ளே போனதில் வந்து நிறைய வந்து கொஞ்சம் நான் மறைச்சி எடுத்துருக்கிறதுனால பெருசாக வந்து வியூ வந்து ஒழுங்காக இருக்காது. மற்றபடி வந்து கொஞ்சம் வீடியோஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். இதெல்லாம் வந்து பஸ்ஸு ஏறி சேலம் பஸ் ஸ்டாண்ட், நியூ பஸ் ஸ்டாண்டில் இருந்து நம்ம ஆத்தூர் போகிற பஸ்ஸில் ஏறி நான் வந்து போகிற ஷார்ட் தான் இது எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தது. எங்கே வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் இருந்தது. பட் வந்து இந்த கிளைமேட்டு அதெல்லாம் நல்லா இருந்ததுனால பெருசாக வந்து நம்மளுக்கு டயர்டு எதுவும் தெரியல, நல்லாவே இருந்தது. வெயில் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்மளை ரொம்பவே டயர்டாயிருப்போம் ட்ராவல் பண்ணுறப்போ. ஸோ இந்த வியூலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. மழைலாம் வந்து ரொம்ப கிட்ட இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டு அந்த மழையெல்லாம் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நல்லா இருந்தது, பார்க்கவே நல்லா க்ரீனிஷாக அப்படி சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்ல ஒரு வியூ இருந்தது. எந்த சைடு திரும்பினாலும் மழையாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ வந்து நாங்கள் முருகர் கோயில் அந்த மெயினில் வந்து இறங்கிட்டோம். உள்ளே போகிறதுக்கு மெயின்லேயே வந்து ஒரு குட்டி முருகர் சிலை வந்து வச்சுருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்தது. இந்த தங்க கலரில் இருந்தது. ஸோ அதுதான் பின்னாடி வந்து மலை, முன்னாடி முருகர், அது பார்க்கறதுக்கு அழகாகவே இருந்தது. ஸோ முன்னாடி வந்து இப்படி தான் என்ட்ரன்ஸ் வந்து இருந்தது. முன்னாடி நிறைய வந்து பூக்கடை அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் போகிற டைமில் கார்லாம் கொஞ்சம் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் வெளியில் வர டைமில் வந்து உள்ளே வந்து கார்லாம் அலோவ் பண்ணல. ஏன்னா அந்த இங்கேருந்து கோயிலுக்கு போகிற அந்த வழியில் வந்து இந்த ரோடு போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வந்து ரோடு உள்ள ப்ராசஸ் போயிட்டு இருந்தது அப்படிங்கிறதுனால நாங்கள் வெளியில் வர டைமில் வந்து காரை வந்து உள்ளே அலோவ் பண்ணலை. ஸோ நாங்கள் போகிற டைம் வந்து இங்கேருந்து உள்ளே வந்து நடந்து போகிற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் நல்லாவே இந்த முருகருக்கு பின்னாடி மலை சுற்றி உங்களுக்கு பார்த்தா தெரியும், அது பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது. ஸோ நான் வந்து வீடியோஸ்க்கு கிளிப்பிங் வந்து கொஞ்சம் எடுக்க சொல்லியிருந்தேன் தங்கச்சியை. ஸோ அதை எடுத்துட்டு அப்படியே வந்து போயிட்டுருந்தோம். அதை பார்க்க வியூ ரொம்ப சூப்பராகவே இருந்தது.
ஒரு குட்டி ப்ரொமோஷன் பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து மாமாத்தோட சாஃப்ட் மேட் லாங் ஸ்டே லிப்ஸ்டிக். இது வந்து ஜொஜோபா ஆயில் அண்ட் விட்டமின் இ வந்து இதில் இருக்குது. இது வந்து 12 hour வந்து லாங் ஸ்டே கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து லிப்பில் வந்து ஒரு மேட் ஃபினிஷ் தான் இருக்குது. பட் வந்து அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக க்ரீமியாக அப்ளை ஆகுது. ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நான் வந்து இதில் ஒரு 4 ஷேட் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன். ரொம்பவே லாங் ஸ்டேயாக வருது. 12 hours வந்து ஸ்டேன்னு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 6 hour கிட்ட நான் வச்சு பார்த்தா ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இதில் வந்து வெரைட்டி ஆஃப் ஷேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச டார்க் ஷேட் அண்ட் நியூட் ஷேட் அந்த மாதிரி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். எல்லாத்தோட டீட்டெயிலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் கீழே கொடுத்துருக்க இந்த கோட் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு மாமாஎர்த் வெப்சைட் அண்ட் வந்து ஆப்பில் வந்து 20% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் எல்லாமே வந்து நைக்கா, அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படி எல்லா வெப்சைட்லேயும் எல்லா ப்ராடக்ட்டும் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ முருகர் கிட்ட வந்துட்டோம் நம்ம. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல்லாக கோல்டனில் முருகரை பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஃப்ரண்ட்டில் போனோடனே நம்ம ரைட் சைடில் திரும்புகிற மாதிரி இருக்கும். ரைட் சைடில் திரும்பி ரைட் சைடு திரும்பின உடனே நம்ம போகிற வழி வந்து இப்படி தான் இருக்குது. அண்ட் இதுக்கு ரைட் சைடில் கார் பார்க்கிங்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட்லலாம் வந்து ஷாப்லாம் இருந்தது. அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸ்வீட் கடை, அப்புறம் வந்து நிறைய பொம்மை அதெல்லாம் வாங்குவோம்ல, அந்த மாதிரி கடைலாம் நிறைய இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் லெஃப்ட்டு திரும்பி உள்ளே போகும்போது முருகரோட லெஃப்ட் சைடு வழியாக நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்குது. பின்னாடி போய் போகிற மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் போகிற டைமில் வந்து ஓமகுண்டம்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த அவங்களாம் வந்து இருந்த மாதிரி இருந்தது. நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. என்னென்னா வந்து இந்த லிஃப்ட்டு மேலே போய் முருகருக்கு பக்கத்தில் ஃபேஸ் கிட்ட வரைய போகும்னு சொன்னாங்க. பட் நாங்கள் போகிற டைமில் வந்து எதுவுமே அது இருந்த மாதிரி இல்லை. நார்மலாக வந்து உள்ளே போயிட்டு போகிற வழியில் அப்படி உள்ளே போகிற வழியில் வந்து பூ அந்த அர்ச்சனைக்கு வச்சுருந்தாங்களே அதை மட்டும் நாங்கள் வாங்கிட்டு, அப்புறம் நெய் விளக்கு வந்து போடணுன்ட்டு நெய் விளக்கு வந்து வாங்கியிருந்தோம். அது மட்டும்தான் வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு வந்து உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு அந்த அர்ச்சனை பண்ணுறதுக்குள்ள இடத்துல அர்ச்சனைக்கு கொடுத்துட்டு கிட்ட சாமி கிட்ட கால் பக்கத்தில் போயிட்டு அந்த வியூ மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. நம்மளுக்கு பெருசாக வந்து இந்த நம்ம மேலே லிஃப்ட்டில் போகிறதுல வந்து இந்த வாட்டி என்னன்னு தெரில, நிறைய பேர் சொன்னாங்க போகலான்ட்டு. ஆனால் அங்கே அன்னைக்கு அவைலபிளாக இல்லை. ஏன் அப்படின்னு தெரில. ஸோ போயிட்டு இந்த ஒரு கிளிப்பிங் தான் பக்கத்தில் போய் எடுக்க முடிஞ்சுது. நான் அதில் சின்சியராக உள்ளே போகிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்ததுனால பெருசாக கிளிப்பிங்லாம் எடுக்கல. சுற்றி நிறைய கடையெல்லாம் இருந்தது. ஸோ போயிட்டு வெளியில் வரும்போது அதே பக்கத்தில் வந்து ஒரு ஜூஸ் கடையில் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வந்து ஃப்ரண்ட் வழியாக வந்துட்டு முருகருக்கு முன்னாடி வீடியோ கொஞ்சம் கிளிப்பு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஆத்தூருக்கு. ஆத்தூரில் வந்து எங்கள் ரிலேட்டிவ் வந்து கோயில் டெம்பிள் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, பராமரிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த கோயில் வந்து இந்த காட்டுறது வந்து ஒரு மரம். ஸோ அந்த வந்து நல்ல ஓல்டான மரம் அப்படிங்கிறதுனால பார்க்க வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி பார்க்குறது வந்து ரொம்ப ரேர். ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் வந்து இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் கிளிப் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிப் வந்து நிறைய எடுத்துக்கிட்டேன். தங்கச்சி அம்மாலாம் சாமி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது சாமி வந்து மேல்மருவத்தூர் அம்மன் சாமி. ஸோ இந்த இது இருக்குல்ல நாகர் சாமி, இந்த சாமி வந்து நான் அவங்க வச்ச அளவோட வந்து இப்போ வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நிறைய ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ நான் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்தேன். அதில் வந்து வசனம் வந்து பெண்களை மையமாக வச்சு நிறைய வந்து வேர்ட்ஸ் வந்து எழுதி போட்டிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரீட் பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருந்தது. ஸோ அந்த கிளிப்பிங்லாம் எடுத்திருந்தேன். சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கடைக்கு போக வேண்டி இருந்தது. ஸோ அது கடைக்கு போகும்போது சின்ன கிளிப்பிங் எடுத்திருந்தேன். இவ்வளோ தான் என்னோட இந்த கோயில் விலாக் அப்படின்னு சொல்வேன். இதுக்கப்புறம் வந்து பெருசாக எதுவும் இருக்காது. இதுக்கப்புறம் வந்து ஒரு கடைக்கு போயிட்டு காஃபி குடிச்சிட்டு அவ்வளோதான். அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். பெருசாக இதுக்கு மேலே கிளிப்பிங் இருக்காது. ஸோ இந்த வீடியோ வந்து பெரிய கிளிப்பிங் வந்து இருக்காது உங்களுக்கு. ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிருப்பேன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவு. ஸோ இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக பார்க்குறேன். பை.